அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல். நான் உங்கள் சகோதரர் வி சுந்தர்ராஜ் ஃப்ரம் தர்மபுரி. சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இயேசுவின் கிருபையால் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்காக இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். நற்செய்தி அறிவோம் என்ற தலைப்பிலே வேதத்தில் உள்ள தொடக்க நூல் முதல் திருவழிபாடு வரை உள்ள பகுதிகளை ஒரு கதையாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இதன் நோக்கம் இயேசுவின் வார்த்தையின்படி உலகெங்கும் சென்று நற்செய்தியில் போதியுங்கள் என்று சொன்ன அவர் வார்த்தையின்படி உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இந்த நற்செய்தியை அறியும்படியாகவும் மற்றும் கிறிஸ்துவ மக்களாக இருந்து கொண்டு பைபிளை முழுமையாக படிக்க முடியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், படிக்க நேரமில்லாதவர்கள் இவர்கள் முழுமையாக இந்த பைபிளை அறிந்து கொள்ளும்படியாக இந்த யூடியூப் சேனலில் பார்த்தாக்கா பைபிளின் தொடக்க நூல் முதல் திருவழிபாடு உள்ள பகுதிகள் அனைத்தும் சொல்லப்படும். எனவே இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்தா பைபிளை படித்த மாதிரி தான். எனவே இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனலானது துவக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி லேவி ராகமம் 11 முதல் 20 வரை உள்ள பகுதிகள். ஏற்கனவே 14 பகுதிகள் நான் சொல்லியிருக்கிறேன். இது 15வது பகுதி. இதில் லேவி ராகமத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் கடவுளை எப்படி வழிபடணும், காணிக்கைகள் பலிப்பொருளை எப்படிலாம் செலுத்தணும், ஒழுங்குமுறைகள், குருக்களுக்கான ஒழுங்குமுறைகள், தனி மனித ஒழுங்குமுறைகள், சமுதாய ஒழுங்குமுறைகள், அப்புறம் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. விவசாயம் செய்கிறது, அப்புறம் நோய் நொடியில் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உண்ணத்தக்க விலங்குகள் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணத்தக்க விலங்குகள் பற்றி சொல்லியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்ணத்தக்க விலங்குகள்னு சொன்னிங்கன்னா விரி குழம்பு இருந்து அசை போடக்கூடிய எல்லா பிராணிகளையுமே இஸ்ரேல் மக்கள் சாப்பிடலாம். விரி குழம்பு விரிந்து இல்லாமல் அசை போடாத எந்த விலங்கும் சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒட்டகம் அசை போடும், அதுக்கு விரி குழம்பு இல்லை. அதுக்கப்புறம் குழி முயல், அது அசை போடும், அதுக்கு விரி குழம்பு இல்லை. அதே மாதிரி பன்றி விரி குழம்பு இருக்கும், ஆனால் அசைப்படாது. ஸோ இஸ்ரேல் மக்கள் இந்த விலங்குகளை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீரில் வாழ்வனை பார்த்தீங்கன்னா செதில் இருக்கக்கூடியது, துடுப்பு இருக்கக்கூடியதை சாப்பிடலாம். உதாரணத்துக்கு மீன், இதெல்லாம் சாப்பிடலாம், மற்ற இதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் பறவை இனங்களில் கழுகு, காகம், கோட்டான், நாரை, வௌவால் இது போல் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் நடமாடும் 4 கால்கள் இருந்து பறக்கக்கூடியவுடன் சாப்பிடக்கூடாது. ஆனால் 4 கால்கள் இருந்து தத்தி பறக்கக்கூடியதை சாப்பிடலாம். உதாரணத்துக்கு வெட்டுக்கிளியை நம்ம சாப்பிடலாம். திருமுழுக்கு யோவான் மத்தேயு 3:4 பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான் என்ன செய்யற, ஒட்டக தோலை ஆடையை கட்டிக்கிட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு உண்டான்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்வன வட்டியில் பாம்பு, 4 கால் பழக்கால் இருக்கிறது. 4 கால் பழக்கால்னால் இந்த பூரான், தேள், அப்புறம் மரவட்டை, இது போன்ற விலங்குகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த விலங்குகள் செத்து போய் அது தொட்டாலும் தீட்டு, அதுக்கு மாலை வரை தீட்டாக இருப்பால் மாலையில் அவங்க சுத்தப்படுத்தி கொள்ளணும். இதுதான் 11வது அதிகாரத்தில் உண்ணத்தக்க விலங்குகளை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது அதிகாரத்தில் பேறு கால பெண்கள் தூய்மைப்படுதல். இது ஜென்ரலாக என்னென்னா, ஒரு ஆண் குழந்தை பெற்றாக்கா 7 நாள் விளக்காக இருக்கணும், 8வது நாள் குழந்தையை விருத்தி செய்து காணிக்கையாக கொடுக்கணும். அப்புறம் மீதி அந்த மாதத்தில் 33 நாளும் தூயவற்றை தொடக்கூடாது. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தால் 7 14 நாள் விளக்காக இருக்கணும். அப்புறம் 2 மாதம் 66 நாள் தூயவற்றை தொடக்கூடாது, கோயிலுக்கெல்லாம் சந்திப்பு கூடாதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 1 வருஷம் கழித்து என்ன செய்யணும், 2 புறாக்களை எரிபலியாகவும் பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுக்கணும். தொழுநோய் 13வது அதிகாரம் பார்த்திங்கன்னா தொழுநோய். இப்போ உடம்புல சொறி, சிரங்கு, தலையில் இருக்கக்கூடிய சொட்டை, இந்த மாதிரி எந்த தோல்நோய் வியாதிகள் வந்தாலும் இஸ்ரேல் மக்கள் குருக்கிட்ட கொண்டு போய் காட்டணும். குரு அதை சோதித்து பார்த்து ஒரு 7 நாள் தனிமைப்படுத்துவார். அந்த 7 நாள் மறுபடியும் சோதித்து பார்க்கும்போது ஒரு வேளை சொறி, சிரங்கு மேற்கொண்டு பரவாமல் இருந்து அங்கேயே இருந்தால் மறுபடியும் ஒரு 7 நாள் தனிமைப்படுத்துவார். அதுக்கப்புறம் மறுபடியும் சோதித்து பார்த்து அது பரவாமல் உடல் அங்கேயே இருந்துச்சுன்னா அவரை தூய்மைப்படுத்தி பாளையத்துக்குள்ள சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி குஷ்டரோகியாக இருந்தாக்கா அந்த புண்ணு குழியாக இருக்கும், அந்த இடத்துல முடிகள் வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி குஷ்டரோகியாக இருந்தாக்கா 7 நாள் தனிமைப்படுத்துவாங்க. மறுபடியும் அடுத்து 7 நாள் கழித்து சோதனை பண்ணி மறுபடியும் ஒரு 7 நாள்
தனிமைப்படுத்துவாங்க. அப்போ உடல்நல பரவி இருந்துச்சுன்னா குஷ்டரோகி தீர்மானப்படுத்தப்பட்டு பாளையத்துக்கு வெளியே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி குஷ்டரோகி பாதித்தவங்க என்ன செய்யணும்னு சொன்னிங்கன்னா 13வது அதிகாரம் 45 பார்த்தீங்கன்னா, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர்கள் தீட்டு உள்ளவர். எனவே தீட்டுள்ளவர்கள் பாளையத்துக்கு வெளியே தனியில் குடியிருப்பர். ஒரு குஷ்டரோகி நோயாளி இப்படி தான் இருக்கணும். அந்த நோயாளி சிகிச்சை பெற்று நல்லாயிட்டான்னு வச்சிங்களேன், அவன் குருக்கிட்ட காட்டணும். குருக்கிட்ட காட்டும் போது அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை, அதாவது தீட்டு அகற்ற இருப்போரை உயிருள்ள குறையற்ற இரு குருவிகளையும் ஒரு கேதுரு மர பட்டையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர செய்வார்கள். இது வாங்கி வர சொல்லி ஒரு பானையில் ஊற்று நீரை ஊற்றி அதில் ஒரு குருவியை பலியிட்டு ரத்தத்தை அதில் தண்ணியில் ஊற்றுவாங்க. மீதி இருக்க குருவி இந்த கேதுரு மரப்பட்டை கருஞ்சிவப்பு ஈசோப்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியில் தெளித்து அந்த குருவியை பறக்க விட்டுருவாங்க. அப்புறம் 7 நாள் இவர் வந்து விலைக்கு தூய்மை காத்திருந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் 7வது நாள் முடியெல்லாம் மொட்டை அடித்து முகசவரெல்லாம் செஞ்சுக்கிட்டு குளிப்பாட்டி தண்ணியில் குளிப்பாட்டிட்டு மறுபடியும் 7 நாள் பாளையத்தில் குளிர்ந்த வீட்டுக்கு வெளியே 7 நாள் காத்திருக்கணும். அடுத்து 7 நாள் வந்து பாளையத்துக்கு வந்துடலாம். இதுதான் வந்து ஒரு தொழுநோயாளிக்கான விதிமுறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா 15 உடலில் ஏற்படும் தூய்மையற்ற ஒழுக்குகள். இதில் வந்து 2 விதமான ஒழுக்குகள். ஒன்று, சில ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கனவுகள் கண்டு விந்து ஒழுக்கு ஏற்படும். அவங்களுக்கு அதே மாதிரி தான் 7 நாள் விந்து ஒழுக்கு நின்ற பின்னால் 7 நாள் தீட்டாக இருந்து 8வது நாள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதவிலக்கு, பெண்களுக்கு மாதவிலக்குனா 7 நாள், 8வது நாள் தன்மை தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த நேரங்களில் யார் எதை தொட்டாலும் அவங்களும் தீட்டு, அவங்களும் தன்னை தூய்மைப்படுத்திக்கணும். ஒருவேளை அந்த மாதவிலக்கு போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த போகிறனெல்லாம் தீட்டு தான். அதுக்கப்புறம் நின்ற பின்னால் 7 நாள் விளக்கு இருந்து தீட்டை இருந்து 2 புறாக்களை கொண்டாந்து எரிபலியாகவும் பாவப்போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுக்கணும். அப்போ பாவம் கழுவாய் நிறைவேற்றும் நாள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஆரோனும் அவன் புதல்வர்களும் அந்த தூயகத்தில் ஆரோன் வந்து அடிக்கடி நுழையக்கூடாது. அப்படி அவர் நுழைய வேண்டியிருந்தாக்கா காளையை பலியிட்டு தான் உள்ளே நுழையணும். அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் பாவ போக்குவதற்காக 2 வெள்ளாட்டுகளை கொண்டாந்து அது மேலே சீட்டு போடணும். ஒரு சீட்டு கடவுளுக்கு விழுந்த சீட்டை வெள்ளாட்டை பலியிடணும். அப்புறம் இஸ்ரேல் மக்கள் பாவம் போக்கும் அந்த போக்காடு, அதுக்கு பேர் போக்காடு, அது மேலே சீட்டு விழுந்தால் அந்த குரு என்ன பண்ணுவார்னு சொன்னாக்கா, அந்த போக்கு ஆட்டின் தலைமேல் கையை வைத்து இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த போக்காடை கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே விடுறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பாங்க. அந்த ஆள் மூலிமா அந்த போக்காடை கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க. அப்போ இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். அதுக்கு பேர் போக்காடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாவம் கழுவாய் நிறைவேற்றும் நாளுக்கான நெறிமுறைகள். இது வந்து இப்போ 16ல் பாவம் கழுவாய் நிறைவேற்றும் நாள், ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் வந்து என்ன செய்யணும், அவங்க இந்த நிகழ்ச்சியை பாவம் போக்கும் பலியெல்லாம் இட்டு இதை பண்ணணும். அதே மாதிரி பாவம் கழுவாய் நிறைவேற்றும் நாளுக்கான நெறிமுறைகள் பார்த்திங்கன்னா, 7ஆம் மாதம் 10ஆம் நாள் 7ஆம் மாதம் 10ஆம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நாள் தான் பாவம் போக்கும் நாள். அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது, அதை பரிசுத்தமாக அனுசரிக்கணும். அப்புறம் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் தூய்மைப்படும்படி, அந்த நாளில் நீங்கள் தூய்மைப்படும்படி உங்களுக்கென பாவம் கழுவாய் நிறைவேற்றப்படும். அதாவது 16வது அதிகாரம் 29, 30, 31 பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன செய்யணும், இந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எந்த நாளை குறிக்குதுன்னா, அது என்ன மாதம் சொன்னால் திஸ்ரேன்றது தான் 7ஆவது மாதம். திஸ்ரே அதில் 10ஆம் திஸ்ரேவில் 10வது நாள் வந்து என்ன செய்யணும், அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த நாளில் வந்து என்ன செய்யணும், தன்னுடைய பாவங்களுக்காக வேலை செய்யாமல் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு அங்கே பாவம் கழுவாயை நிறைவேற்ற வேண்டும். பாவம் கழுவாய் நிறைவேற்ற என்ன செய்யணும்னா, அது உங்களுக்கு நோன்பு நாள் 16, 31, அது உங்களுக்கு நோன்பு நாள். அந்த நாள் நீங்கள் முழு ஓய்வு எடுக்கும் ஓய்வு நாள். இது என்றுமுள்ள நியமாகும். அப்புறம் என்ன செய்யணும்னா,
இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காக அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்றப்பட வேண்டும். இது என்றும் உள்ள நியமமாகும். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் வந்து ஓய்வு வேலை எதுவும் செய்யாமல் ஓய்வு நாளாக அனுசரித்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு பலிகளை செலுத்த வேண்டும். அப்புறம் 17 பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் புனிதம். இந்த மாதிரி பாவம் கழுவாய் போக்குறதுக்கு பலி செலுத்தாங்க. எரிபலி இந்த பாவம் போக்கும் பலியெல்லாம் செலுத்தாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் இஸ்ரேல் மக்களோ இல்லை இஸ்ரேல் மக்களோடு இருக்கிற அந்நியர்களோ யாரும் குடிக்கக்கூடாது. ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் 17வது அதிகாரம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, உடலின் உயிர் குருதியில் உள்ளது. அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிர்க்கென பாவம் கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். அதாவது உடலின் உயிர் குருதியில் உள்ளது. அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவம் கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். ஏனெனில் அது உயிருக்கான பாவம் கழுவாய் நிறைவேற்றும் குருதி. எனவே தான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னேன், உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம், உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம். அதாவது ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள் போக்க நிறைவேற்றப்படக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பாவம் கழுவாய் குருதி. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. இதுதான் எபிரேயர் 9:22 அழகாக சொல்லியிருக்கு. 9:22 அது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவம் கழுவாய் பாவ மன்னிப்பு இல்லை. உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்த சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இது 9:22. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 27, மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது, இதுவே அவர்களுக்குள்ள நீதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே பலியானார் என்பதன் அடிப்படை உண்மை இதுதான். இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. எனவே தான் உலக மக்களின் பாவங்கள் போக்கும்படி இந்த லேவியராகும் 17:11 சொல்லப்பட்டுள்ளபடி இயேசு தன்னையே இந்த உலக மக்களின் தன் இரத்தத்தையே பாவம் கழுவாய் குருதியாக இந்த சிலுவையிலே சிந்தினார். அதனால தான் நாம் எல்லாம் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 18 பாலியல் குற்றங்கள்னால் ஜென்ரலாக சொன்னாக்கா ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி தவிர வேறு பெண்ணோடோ இல்லை கணவனோடோ யாரும் உறவு கொள்ளக்கூடாது. இந்த என்ன சொல்கிறது, இந்த விபச்சாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா, விபச்சாரங்கள் இல்லீகல்னு சொல்கிறாங்க இல்லையா, சட்டம் மீறிய புறம்பான உறவுகள், தகாத உறவுகள் கணவன் மனைவியை தான் மனைவி கணவனில் தான் உறவு கொள்ளணும். மற்ற தகாத உறவுகள், விதி மீறிய உறவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. மற்ற எந்த உறவுகள் கணவன் மனைவி இல்லாமல் அதை தாண்டி வேறு அந்நிய பெண்ணையோ இல்லை சகோதர முறைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தவன் மனைவி, இந்த மாதிரி எந்த ஒரு விதி மீறலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, கொலை செய்யப்படுன்னே சொல்லுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மனைவி இருக்கும் பொழுது தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படின்னா பார்த்திங்கன்னா 18 பார்த்திங்கன்னா, மனைவி உயிரோடு இருக்க அவளுக்கு சக்களத்தியாக அவள் சகோதரி மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே, மனைவி மாதவியில் இருக்கும்போது அவளோடு சேராதே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தாக்கா என்ன செய்யப்படணும், தண்டனை மிக கொடூரமாக இருக்கிறது. எனவே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, நான் தூயவராக இருப்பதால் நீங்களும் தூயவராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 19வது அதிகாரம் பார்த்திங்கன்னா தூய்மை, நீதி ஆகியவை பற்றிய கட்டளை. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென தெய்வ படிவங்களை வார்த்து கொள்ள வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். 19:3 நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிலை வழிபாடு பற்றி சொல்லுது. சிலை வழிபாடுனா என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவ மக்கள் ஒரு சிறந்த புரிதல் வேணும். இப்போ மோயிசன் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, முகமுகமாக பேசுகிறாரு.
ஆனால் அவருக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, கடவுளுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. மோயிசனும் கடவுள் இப்படித்தான் இருந்தான்னு சொல்லி ஒரு உருவத்தை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லலை. மோயிசன் சீனாவில் 40 நாள் மேலே கடவுளை பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆரோன்கிட்ட மோயிசன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மறுபடியும் வராதுன்னு தெரியல, அதனால் எங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த கடவுள் என்னென்னு எங்களுக்கு காட்டுன்னு ஒன்று என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட அந்த தங்கத்தெல்லாம் வாங்கி உருக்கி ஒரு கன்றுக்குட்டி செய்து கொடுக்குறார். ஸோ இதுதான் உங்களை எகிப்திலிருந்து மீட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு எதிரான ஒரு சிலை வழிபாடை அவர் அங்கே உருவாக்குறார். இதுதான் சிலை வழிபாடு, இதுதான் சிலை வழிபாடு. நம்மை படைத்த இந்த இஸ்ரேலின் கடவுளை தவிர வேறு கடவுளுக்கு வணங்குவதோ இல்லை உருவமற்ற இந்த இஸ்ரேல் கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வழிபடுவதோ சிலை வழிபாடு. இதுதான் ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி எதுவுமே இஸ்ரேல் மக்கள் செய்யக்கூடாது. அப்புறம் ஆண்டவருக்கு நல்லொரு பலி செலுத்தணும், அதாவது பலி செலுத்திட்டா அதை 3 நாளில் சாப்பிடணும், அது 3 நாளுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. அப்புறம் விவசாயம் செய்யும்போது அறுவடை செய்த பின்னால் வயல் வரப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய கதிர்களை சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு விட்டுறணும். 19:9 உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும்போது வரப்பு ஓர கதிர்களை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம், திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம், சிந்தி கிடக்கும் பழங்களையும் பொறுக்க வேண்டாம், அவற்றை எளியோருக்கு அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம், களவு செய்யாதே, பொய் பேசாதே, அப்புறம் ஒருவர் வஞ்சிக்காதீங்க, புறணை பேசாதீங்க, பொய்யான இடாதீங்க, அடுத்திருப்புரை ஒடுக்காதே, அவருக்குரியதை கொள்ளையிடாதே, இப்படி எல்லாமே. அப்புறம் வேலையாளின் கூலி விடியும் வரை உங்களும் இருக்கக்கூடாது. இந்த காது கேளாதவோ கண் தெரியாதவங்களெல்லாம் நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்புறம் தீர்ப்பு சொல்லும்போது நீதியாக சொல்லணும். உன்னை இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே, எப்படி நம்ம ஒருத்தர் பற்றி பேசி புறங்கூறி திரியிறது. இப்போ நிறைய சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. புறங்கூறு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவன் இப்படிப்பா, இவன் இப்படிப்பா, இவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான், ஒருத்தர் புறணி பேசுகிறது, அதனால் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையை உருவாக்குறது, ஒருத்தன் கெட்டவனாக சித்தரிக்கிறது, அவன் இப்படி இவன் இப்படி அவன் கெட்டவனாக இது போன்ற விஷயங்களெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்புறம் உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இனத்தார், அதான் அப்புறமே என்னன்னா, உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பயக்காதே, உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். சகோதரனை உள்ளத்தில் பகையாதே, அடுத்தவர் பாவம் செஞ்சால் அதை தடுத்து நிறுத்து. சகோதரனை பகையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட பிறந்த சகோதரனாகட்டும், நம்ம கிறிஸ்துவ சகோதரன் யாருக்கிட்டையுமே நம்ம உள்ளத்தில் பகைக்கூடாது. பகை என்பதே கிறிஸ்துவ உள்ளத்தில் இருக்கக்கூடாது. பகையை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்துவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எந்த மனிதன்கிட்ட பகை இருந்தாலும் சரி, மன்னிக்கணும், மறக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் என்ன நம்ம மன்னிக்க கற்றுக் கொடுத்தாரு, நமக்கு தீங்கு இழைக்கிறவங்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால் மனசில் பகையை வச்சுக்கூடாது, பகையை வளர்த்தக்கூடாது, அது பாவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பதும் அன்பு கூறுவாயாக. 19:18 இப்படி நிறைய சொல்லிகிட்டே வருது. அப்புறம் விலங்குகளை வேற்று விலங்கோடு புணர விடக்கூடாது. விவசாயத்தில் பல விதைகளை ஒன்றா சேர்த்து விதைக்கக்கூடாது. அப்புறம் கனி கனிகள் ஏதாவது நட்டாக்கா, பழத்தோட்டங்கள் ஏதாவது செஞ்சாக்கா 3 ஆண்டுகள் அதில் பலனை நாம் அனுபவிக்கக்கூடாது. 4வது ஆண்டு அதை கடவுளுக்கு ஒப்படைச்சிடணும். 5வது ஆண்டு தான் அந்த பலனை இஸ்ரேல் மக்கள் சாப்பிட்ணும். அப்புறம் 26 எந்த இறைச்சியும் குருதியோடு உண்ண வேண்டாம். அப்புறம் குறி பார்க்க வேண்டாம், ஜோசியம் பார்க்குறது, குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், தாடியின் ஓரங்களை சிரைக்க வேண்டாம், செத்தவனுக்காக உடலை கீறி கொள்ள வேண்டாம், பச்சை குத்தி கொள்ளவே வேண்டாம், நானே ஆண்டவர். இல்லையா? இப்போது என்ன செய்யக்கூடாது, இறைச்சியை ரத்தத்தோடு சாப்பிடக்கூடாது. இப்போ இஸ்லாமுக்கு ஏதாவது வேட்டையாடுறாங்கன்னு வச்சிங்களேன், வேட்டையாடும் போது ரத்தத்தை கீழே மண்ணில் சிந்திவிடணும், மண்ணை போட்டு மூடிடணும். அதை மக்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி குறி பார்க்கக்கூடாது, ஜோசியம் பார்க்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, தலைமுடியை முடி வெட்டிக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் பார்த்திங்கன்னா முடி வெட்டாமல் தான் இருப்பாங்க, தாடியோடு தான் இருப்பாங்க. ஜீசஸ் எப்படி இருந்தார், அப்படி தான் இருந்தார். இப்போ சரியாக அரபு நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாடியோடு தான் இருப்பாங்க. தாடியோட, அதாவது பழைய அந்த இந்த கட்டளை கடைப்பிடிப்பவர்கள் அப்படி இருப்பாங்க. இப்போ புதுசாக இருக்கவங்க அதை செய்ய மாட்டாங்க. உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே,
நரைத்திரை கண்டவரை எழுந்து நில், முதியவருக்கு முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ், நானே ஆண்டவர். வயசானவங்கள மதிக்கணும். யாராவது வயசானவர் ரொம்ப வந்தால் எழுந்து நின்று அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், வயசானவங்களை மதிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளோட இருக்க அந்நியர்களை வந்து மதித்து நடக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காது, உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரைப் போல இருக்க வேண்டும். உங்கள் மீது இங்கே அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாக இருந்தீர்கள், நானே உங்கள் கடவுளை ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். எகிப்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்நிய நாட்டில். அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அந்நியர்கள்லாம் நம்ம உறவு சொந்த பந்தங்களை தவிர மற்றவங்கெல்லாம் நமக்கு அந்நியர் தான் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருமே நமக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி அந்நியர்கள்கிட்ட என்ன செய்யணும், நம்ம தன்னைத்தான் நேசிப்பவர்கள் பிறரையும் நேசிக்க வேண்டும். அப்புறம் அளக்கிறது, வியாபாரத்தில் நியாயமாக இருக்கணும், நீட்டல் அளத்தில் நியாயமாக இருக்கணும். இது எல்லாமே நீட்டல் அளத்தில் நியாயமாக இருக்கணும், தவறு செய்யக்கூடாது. அதாவது நீட்டல், நிறுத்தல், கொல்லல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள். தராசு படிக்கல்லும் மரக்கல்லும் அளவும் சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்லிட்டு 17:37, நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளையையும் கடைபிடித்து ஒழுகுங்கள், நானே ஆண்டவர். இந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லா கட்டளையுமே கடைபிடித்து நடக்க வேண்டும். 20 பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு மாடு பலியிடும் பொழுது வயலில் பலியிட்டுருவாங்க, சந்திப்பு கூடாரத்தில் வந்து பலியிட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து நான் அழித்து விடுவேன்னு சொல்கிறார். பாருங்கள் 20 பாருங்கள், இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியர்களோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கும் கொடுத்தால், அதாவது நரபலி கொடுத்தால் அவளை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சந்தீப கூடாரத்தில் தான் பலியை செலுத்தணும், வயல்வெளியில் பலியை செலுத்தக்கூடாது, ரத்தத்தை சிந்தக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒழுங்குமுறைகள் அதெல்லாம் சொல்ல, இப்போ நம்ம மாத விளக்கு காலத்தில் ஆணும் பெண்ணும் இணையக்கூடாது. அதே மாதிரி மறுபடியும் வந்து அந்த ஒழுக்கக்கேடா எந்த ஆணும் பெண்ணும் ஒழுக்கக்கேடான உறவுகளை வைத்து கொள்ளக்கூடாது தான் நிறைய சொல்ல. அப்படி ஒழுக்கக்கேடாக வச்சுட்டா அவங்கள கொல்லணும்னு சொல்லுது. ஒழுக்கக்கேடாக வச்சுட்டா தன் கொல்லணும்னு சொல்லுது. உதாரணத்துக்கு பாருங்கள், மாதவில் இருக்கும் ஒருத்தியிடம் இணையும் பொழுது அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள். அழிக்கப்படும். அதே மாதிரி தான் எல்லாமே சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, அடுத்தவன் மனைவி அவங்களோட உறவுகளாம் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி மற்ற பெண்ணோட உறவு, வீட்டில் இருக்க மற்ற பெண்ணு, உறவுக்கார பெண்ணுங்க, இல்லை பக்கம் இருக்க எந்த பெண்ணுமே, நிச்சயமாத்த பெண், இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் செய்தாலும் அவள் இருவருமே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு, ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மனம் செய்தால், சில பேர் அப்படி செய்கிறாங்க இல்லையா, செய்தால் அவர் என்ன செய்தால் அது பெருந்தவறு, அவனையும் அவர்களையும் நெருப்பிலே சுட்டரிக்க வேண்டும். எவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனை பார்த்தீங்களா, நெருப்பிலே சுட்டரிக்க வேண்டும். இப்படி எல்லா விதமான ஒழுங்குமுறைகளையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் 23, உங்களுக்கு முன்பாக நான், அதாவது இந்த கானான் தேசத்தை கொடுக்குறாரு இல்லையா, அந்த தேசத்தை சொல்கிறாரு. அவங்க வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சாங்க, அதனால தான் நான் அவர்களை வெறுத்தேன், அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்வீர்கள் என கூறினேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மக்கள்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய பாவம் செஞ்சாங்க, அதனால தான் வெறுத்து அந்த நாட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்றார். எனவே நீங்கள் இதுவரையில் நம்ம 11லேருந்து பார்த்தோம் இல்லையா, எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு, தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விளக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்லுகின்ற எந்த ஒரு பூச்சாலும் உங்களை இழிவுபடுத்தி கொள்ளாது இருப்பீர்களாக. அதே மாதிரி சட்டங்களை கடைப்பிடிப்பீர்களாக, எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராக இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்கள் என்று பிரித்தெடுத்தேன். குறி சொல்லும் அல்லது மைப்போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எரித்து கொல்லப்பட வேண்டும், அவர்களின் குருதி பலி அவர்கள் மேலே இருக்கும். அதாவது மைப்போட்டு பார்க்குறது, குறி சொல்கிறவங்களெல்லாம் கல் எறிஞ்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த கானான் தேசத்து மக்கள் இது போன்ற பாவங்களெல்லாம் செய்தாங்க, அதனால் அவங்களை வெறுத்தேன்,
அதனால தான் அந்த நாட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் இப்போ சொன்ன இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அதாவது உண்ணத்தக்க விலங்குகள், அப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறவங்க எப்படி இருக்கணும், அப்புறம் மாதவிலக்கு காலத்தில் எப்படி இருக்கணும், மாதவிலக்கு காலத்தில் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் விந்துவலுக்கு ஏற்பட்ட எப்படி இருக்கணும், குஷ்டரோகம் வந்தால் எப்படி இருக்கணும், அப்புறம் குஷ்டரோகம் வந்தால் எப்படி இருக்கணும், அப்புறம் பலியிடுறது, பாவம் கழுவாய்க்கான ஒரு நாள் பலியிடுறது, அதில் என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விதமான அப்புறம் ஒழுக்குமுறைகள் அதாவது விபச்சார ஒழுக்குமுறைகள், தவறான உறவுகளெல்லாம் கொள்ளக்கூடாது அப்படின்னு எல்லா ஒழுக்குமுறைகளையும் சொல்லி, எனவே நீங்கள் நான் தூயராக இருக்கிறது போல நீங்கள் தூயராக இருக்கணும்னு சொல்லி மற்ற இனங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தேன், அதனால் என்னுடைய கட்டளை கடைபிடித்து நீங்களும் தூயராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு அற்புதமான கட்டளைகளை நம்ம பார்த்தோம். எனவே இந்த நம்ம தியானித்தது என்ன முக்கியமான தியானம் என்ன சொன்னால் ஒழுங்கம். கடவுள் திருப்பி என்ன சொல்கிறார், நான் தூயவராக இருப்பது போல் நீங்களும் தூயராக இருங்கள், சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் தூயவராக இருக்கணும். அதே மாதிரி பகை சண்டை சச்சரவுலாம் இருக்கக்கூடாது. தன்னைத்தான் பிறரை நேசின்னு சொல்கிறாரு. உன்னை குறித்து சகோதரன் குறித்து உள்ளத்திலே பகை வைத்துக்கூடாது. அவர் புறணை பேசி தெரியாதே அப்படின்னு சொல்கிறார். புறணை பேசி தெரியாதே, குழப்பத்தை உண்டாக்காதே அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்ல. இந்த விஷயங்களெல்லாம் நாம் என்ன செய்யணும், கடைபிடித்தால்தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ முடியும். உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாருன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைபிடித்து வண்டி ஓட்டினா தான் என்னாகும், விபத்து இல்லாமல் போகும் இல்லையா. ஆனால் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பயன்படுத்த என்ன ஆகிடும், விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகிடும். அதே மாதிரி தான் இந்த சட்டத்திட்டங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட ஆன்மாவின் ஈடேற்றத்துக்காகவும் கடவுளுக்கு சாட்சியாக நம்ம வாழணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மீறி நடக்கும் பொழுது கடவுளுக்கு சாட்சியாகவும் இருக்க முடியாது, நம்முடைய ஆத்மாவையும் மீட்டுக்கொள்ள முடியாது. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த கட்டளை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருத்தி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தேவையான சக்தியை, ஆசீர்வாதத்தை கடவுளிடம் நாம் இறைஞ்சுவோம். ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவர் இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று நாங்கள் தியானித்த இந்த விவிலிய வார்த்தைகளின்படி, உமது வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு ஏற்ற பரிசுத்த பிள்ளைகளாக வாழ, தன்னைத்தான் நேசுவல் பிறரையும் நேசி, உன் சகோதரனை பகைக்காதே, புறங்குறி தெரியாது, இது போன்ற எல்லா விதமான கட்டளைகளையும், ஒழுக்க கட்டளைகளையும், தூய்மை கட்டளைகளையும் நாங்கள் கடைபிடித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தேவையான பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் உமது இறைப்பரிசனத்தையும் எங்கள் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் வைக்க வேண்டுமாய் ஆண்டவரை மன்றாடுகிறோம். இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இதனை பிறர் அறிமுகப்படுத்தும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் அவளுடைய குறைகளை தீர்த்து வையும், நோய்களை சுகமாகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வையும், அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். எங்கள் அன்பு சகோதரர்களே, நீங்களும் இந்த ஊழியத்தில் ஈடுபடலாம். இந்த யூடியூப் சேனலை பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள், 4 பேருக்கு இதை தெரியட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.